ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லனா கூட இந்த காளிங்கிறவன் பொழைச்சிப்பான் சார். இந்த வசனம் போலத்தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர் ரஜினிகாந்த். 1950 டிசம்பர் 12ஆம் தேதி சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். பேருந்து நடத்துனராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றினார். இங்கிருந்து ரஜினியின் திரைப்பயணம் மட்டுமல்ல, வெற்றிகளும் போராட்டங்களும் கொண்ட வாழ்க்கை பயணமும் தொடங்கியது. ஆரம்பத்தில் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்தாலும் பின்னர் தனது தனித்துவமான பாணி மற்றும் ஸ்டைல் மூலம் முன்னணி நடிகரானார். 60-70 காலகட்டத்தில் கதாநாயகர்களுக்கே உரித்தான வெள்ளைத்தோல் தோற்றத்தை உரித்து காட்டியவர் ரஜினி. நிறம் மற்றும் வசன உச்சரிப்பால் கேலி செய்தவர்களுக்கு முன்னால் தன்னுடைய ஸ்டைல் மற்றும் திறமையால் உயர்ந்து காட்டினார். அவர் தேர்ந்தெடுத்த கமர்ஷியல் படங்களில் வெறும் ஹீரோயிசம் மட்டும் இன்றி மக்களுக்கு பயன்படும் வகையிலும் நகைச்சுவையுடனும் வசனங்களை பேசினார். நடிப்பு, பாணி, வசன உச்சரிப்பு, ஸ்டைல் ஆகியவை அவரை தனித்துவமாக காட்டியதோடு ரசிகர் கூட்டத்தையும் பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அவரது வாழ்க்கை எப்போதும் ஏறுமுகமாக இருந்தது என்பதை சொல்லிவிட முடியாது. ஆரம்ப காலங்களில் பட வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்டது, ஒரு படத்தில் இருந்து நீக்கப்பட்டது, பணமில்லாமல் நடந்தது போன்ற இன்னல்களை கடந்து ஆன்மீகத்தில் அடைந்த நிம்மதியாலும் மன உறுதியாலும் வெற்றி பெற்றார். பாபா, ஸ்ரீ ராகவேந்திரா போன்ற படங்கள் ரஜினிக்கு ஆன்மீக திருப்தியை கொடுத்தன. யோகா போன்ற பயிற்சிகள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்ததாக அவரை குறிப்பிட்டிருக்கிறார். அவரது வாழ்க்கையில் அடுத்த சோதனை என்பது அரசியல் கட்சி தொடங்க முடிவு செய்ததுதான். தனது ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து கட்சி தொடங்கி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ரஜினியின் அரசியல் அமையுமா என்ற விவாதம் எழுந்தது. பின்னர் கட்சியை தொடங்குவதற்கு முன்பே அரசியலில் இருந்து விலகுவதாக வருத்தத்துடன் அறிவித்தார். இந்த முடிவால் அவருக்கு கிடைத்த விமர்சனங்கள் ஏராளம். ஆனால் அவரது மன உளைச்சலை புரிந்து கொள்வதாக பலர் ஆதரவும் கொடுத்தனர். அரசியல் பயணம் நின்று போனாலும் இன்று வரை தனது திரைப்பணியை மட்டும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். 73 வயதிலும் ஜெயிலர் போன்ற பெரிய வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். கூலி போன்ற புதிய படைப்புகளுடன் சாதனையை தொடர்வது அவரது திரைப்பயணத்தின் மகத்தான வெற்றியை உணர்த்துகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலான சினிமா வாழ்க்கையில் 170க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவரை தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாட தவறியது இல்லை. அவரது பிறந்த நாளில் படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. தியேட்டர்களில் ரஜினி ரசிகர்களால் நிரம்புகின்றன. 15 ஆண்டுகளுக்கு பின்னரும் ரஜினியின் படையப்பா டயலாக் திரைகளில் கர்ஜிக்கின்றன. தன்னை எளிய மனிதராகவே காட்டிக்கொள்ளும் அந்த நிலைப்பாடு அவரை தலைமுறைகள் கடந்து ரசிக்க வைக்கும் ஒரு காந்த சக்தியாக மாறியுள்ளது. இந்தியாவின் மாபெரும் கலைஞனையும் ரசிகர்கள் போற்றும் சூப்பர் ஸ்டாரையும் 12/12 அன்று வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறோம்.